நாளும் கூட நாம் இஸ்ரேல் தேசம் உதயமான விதத்தை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். 89வது பகுதிக்குள்ளாக வந்திருக்கிறோம். இதனால அதனுடைய தொடர்ச்சியாக 4வது பாகம் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு. இதெல்லாம் நம்ம அறிந்திருக்க வேண்டும். ஏன்னா இது நான் சொன்ன ஏற்கனவே பெரிய பெரிய ராஜ்யங்கள் எல்லாம் காணவில்லை. ஆனா இன்றைக்கு இஸ்ரேல் தேசம் மாத்திரம்தான் உருவெடுத்து வந்திருக்கிறது. அழிந்து போன மொழி உயிரூட்டப்பட்டிருக்கிறது. அந்த தேசம் முன்னோடியாக இருந்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாம் அவர்கள் மூலமாக ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அது எப்படி பாசிபிள் என்பதை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இஸ்ரேல் என்ற நாடு உதயமான விதம் எப்படி உதயமாயிற்று என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அடிப்படை வசனம் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஒருவனும் வேசிக்கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக சேஷ்டபுத்த பாகத்தை விட்டு போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாக இராதபடிக்கு எச்சரிக்கையார்கள். ஏசாவை போல இல்லாமல் யாக்கோபை போல நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை பார்க்கிறோம். கடந்த வாரங்கள்ல பார்த்தோம், இஸ்ரவேல் தேசத்துக்கு எங்க இருந்து ஜனங்கள் வந்தார்கள் என்பதை குறித்து பார்த்து கொண்டிருந்தோம். லிபியாவிலிருந்து இத ஒவ்வொரு முறையும் அதுக்கு ஒரு பெயரிட்டு அழைத்தார்கள். ஈராக் நாட்டிலிருந்து ஆபரேஷன் மோசஸ் என்ற திட்டத்தின் கீழ் எத்தியோப்பியாவிலிருந்து 20,000 யூதர்கள். இவங்களெல்லாம் வரும்பொழுது ஒரிஜினல் யூதர்கள் போல இல்லாம அந்த ஊர் கலாச்சாரம் அவர்களை காணப்படும். அவர்கள் திரும்ப இங்க வந்து சிக்கானவங்களெல்லாம் ஹாஸ்பிட்டல்ல வச்சு திருப்பி அவங்களுக்கு மறுவாழ்வு மையத்துல அனுப்பி அவங்கள மொழிகளை கற்றுக் கொடுத்து அந்த தேசத்திற்குள்ள அனுமதிக்கிறார்கள். கார்பச்சோவ் அதே மாதிரி கார்பச்சோவுடைய தாராள கொள்கை. கார்பச்சோவ் ரஷ்ய அதிபருடைய தாயார் ஒரு கிறிஸ்தவள், அவள் ஜெபிக்கிறவளுங்கிறபடினால அவர் மூலமாகவும் தேவன் கிரியைகளை நடப்பித்தார். மாஸ்கோவில இருந்து வந்தாங்க. இப்படி அநேக காரியங்கள். அதனால இஸ்ரேலிய முதல் பிரதமர் டேவிட் பென் குரியன் அந்த இஸ்ரேல் தேசத்தை எப்படியாக பிரகடனப்படுத்தினார், அந்த வைபவத்தை குறித்து பார்த்தோம். இந்த வேத பகுதி முழுமையும் எசேக்கியேல்ல இருந்து ஏசாயாவில இருந்து வசனங்களை டேவிட் பென் குரியன் நாட்டை பிரகடனப்படுத்தும் பொழுது இன்று இந்த வேத வாக்கியங்கள் நிறைவேறுகின்றன என்று சொல்லி இஸ்ரேல் தேசத்தை பிரகடனப்படுத்தினார். எசேக்கியேல் மூலமாக உரைத்த தீர்க்க தரிசனம் கிட்டத்தட்ட 2535 வருடங்களுக்கு பிற்பாடு நிறைவேறிட்டு இது எவ்வாறு சாத்தியமாயிற்று என்பதை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். பல முறைகளை கையாண்டார். ஒண்ணு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு யூதர்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். சுற்றியுள்ள ஜனங்களுடைய அபிப்பிராயத்தை மாற்ற வேண்டும். தேவன் 2 யுத்தங்களை பயன்படுத்தினார். உலக மகா யுத்தம், வேர்ல்டு வார் 1, வேர்ல்டு வார் 2. இவைகளெல்லாம் சேர்ந்துதான் இஸ்ரவேல் ஜனங்களை தங்களுக்கென்று ஒரு தேசம் உருவாக்க உந்தி தள்ளிட்டு உலக சியோனிய சங்கத்தை உருவாக்கி ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வேண்டும் என உருவாக்கிய சியோனிய சங்கத்திற்கு வித்திட்டவர்கள் யார் யார் என்பதை குறித்து பார்த்தோம். மோசஸ் மெண்டல்சன், மொர்தகாய் மனுவேல், நாப்தலி ஹெர்சிம்பர், மோசஸ் ஹெஸ், லியோ பின்ஸ்கார், ஆஷர் ஜின்ஸ்பர்க், இதெல்லாம் இருந்தாலும் கூட முக்கியமான ஒரு பங்கெடுத்தவர் தியோடர் ஹெர்சல். இதோட நம்ம கடந்த வாரம் நிறுத்திவிட்டோம். இந்த நபர்தான் இந்த உலக சியோனிய சங்கம் ஏற்படுத்துவதற்கு வித்திட்டவர். தியோடர் ஹெர்சல் 1860வது வருடம் ஹங்கரி நாட்டில் உள்ள புட்டபஸ் நகரில் பிறந்தவர். தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே யூத நாடு உருவாக வேண்டும் என்பதிலே செலவழித்தார்.
யூத நாடு கண்டிப்பாக உருவாகும் என்று நம்பினார். ஒரு பத்திரிகை எழுத்தாளர். எல்லாருமே இந்த யூத நாடு உருவாவதற்கு தங்களுடைய எழுத்துக்களை, நிறைய பேர் அதான் பயன்படுத்தினார், தங்களுடைய தாளந்துகளை, தனவந்தர்கள் பணத்தை பயன்படுத்தினார்கள். விஞ்ஞானிகள் தங்களுடைய விஞ்ஞானத்தை பயன்படுத்தி சில அற்புதங்கள் செய்தார்கள். அது அடுத்தால வருகிறது. நிறைய எழுத்தாளர்கள் புத்தகங்களை எழுதி யூத மக்களின் உள்ளத்துல ஒரு எழுச்சியை உண்டு பண்ணினார்கள். சாதாரணமா ஒண்ணும் ஆண்டவர் இவர்கள் மூலமாக செயல்பட்டார். ஆனா அவங்களும் பாடுபட்டாங்க ஒரு நாடு உருவாதற்கு. அதாவது ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாமும் உழைக்க வேண்டும். உழைச்சாதான் நாம பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுத்திருக்காருன்னு சும்மா உட்காரக்கூடாது. நம்முடைய பிள்ளைகள் நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமான நாம் கீழ்ப்படிய வேண்டும். அவர் சொன்னார் 50 வருஷத்துல, இந்த தியோடர் ஹெர்சல் சொன்னாரு, அவருடைய நாட்கள்ல இருந்து 50 வருடத்தில் இஸ்ரேல் என்ற ஒரு தேசம் உருவாகும் என்று நம்பினார். நான் அவர் சொன்னதுல இருந்து ஒரு வருஷம் கூடி 51 வருஷம் ஆகி போயிடுச்சு. இவர் ஒரு புத்தகம் எழுதி விட்டு யூத நாடு, தி ஜூவிஷ் ஸ்டேட் என்ற புத்தகத்தை வெளியிட்டு எப்படி யூதர்களுக்கு ஒரு தனி நாடு வேண்டும் என்பதை வற்புறுத்தினார். அப்புறம் 1897ல சுவிட்சர்லாந்துல உலக வேர்ல்டு ஜியோனிஸ்ட் சங்கம் ஆரம்பித்து அங்கேயும் ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அதுதான் அதனுடைய படங்கள். இதெல்லாம் இந்த ஆரம்பித்து இதெல்லாம் ஆக்டிவ் மெம்பர்ஸ். அவர் சொன்னார், and certainly in 50 years everyone will perceive it என்று சொல்லப்பட்டது. இந்த சியோனிய சங்கத்துல சொல்ல முடியும் எல்லாம் யூதர்கள். அதே மாதிரி 51 வருடத்துல 51வது வருடம் இந்த சியோனிய சங்கம் முயற்சி பண்ணி நாடு உருவானது. எப்படி உருவானது? அதுவும் வித்தியாசங்கள், நிறைய காரியங்கள் இருக்கு. சும்மா இல்ல அப்படியே உடனே. அதுக்கு பிறகு அவங்க சும்மா இருக்கல, ட்ரைங். என்ன, இப்ப இஸ்லாமியரோட வரும்பொழுது, அங்க இஸ்லாமுடைய ஆட்சி இருக்கும் பொழுது சுல்தான்கிட்ட போய் ட்ரை பண்ணாங்க. நாங்க லேண்ட பணம் கொடுத்து வாங்குறோம், எங்களுக்கு கொஞ்சம் லேண்ட் தாங்க. ஒத்துக்கிடல. கொஞ்சம் பேர் போய் கேட்டாங்க, எங்களுக்கு லீஸுக்கு தாங்க. இப்படி பல சம்பவங்கள் நடந்துச்சு. பல வழியிலும் முயற்சி பண்ணார்கள். ஆனா நிறைய இடங்கள்ல சரியான சாதகமான பதில் வரவில்லை. ஆனா இவங்க கைவிடல. அதான் உள்ள பியூட்டி. இவங்க அங்க இவங்க இவ்வளவு முயற்சி பண்ணும்போது அரபியர்கள், அங்க இருக்கிற அரபியர்கள் யாருன்னா, அதை ஒண்ணு உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அங்க இந்த அரபியர்கள் அங்க இருக்கிற, என்றாலும் யூத மக்கள் அந்நாட்டில் வந்து குடியேறுவதை அங்கிருந்த அரபியர் எடுத்தனர். சரி, நம்ம எல்லாரும் சொல்றோம்ல பலஸ்தீனா பலஸ்தீனா பலஸ்தீனான்னு. பலஸ்தீனாங்கிற பெயர் நம்ம பழைய ஏற்பாட்டில் காணப்படுகிற பெலிஸ்தியர்கள் என்கிற ஜனங்கள் கிடையாது. அது அந்த காலத்து கிரேக்கர்கள், அதோட முடிஞ்சு போச்சு. இப்போ உள்ளவர்கள் சுற்றியுள்ள அரபு நாடுகளிலிருந்து இங்க வந்த அரபியர்கள் தான் பலஸ்தீனியர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அவர்கள் தான் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு ராஜா ஒரு காலம் இருந்ததில்லை. அவர்களுக்கு அநேக ஒரு நாடு உருவாக்குவதற்கு வாய்ப்புகள் இருந்தாலும் சுற்றியுள்ள அரபு நாடுகள் அவர்களுக்கு ஒரு தேசத்தை உருவாக்கி கொடுக்கவில்லை. எகிப்து ஒரு பக்கம், சீனா பர்வதத்தை, அங்கிருந்த காசா, இதெல்லாம் எகிப்தின் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு நாடு உருவாக்கி கொடுத்திருக்கலாம். கோலன் ஹைட் சிரியா பக்கத்துல, லெபனான் பக்கத்துல இருந்தாலும் அவங்க ஒரு இது பண்ணிருக்கலாம். இல்ல இவங்கள ஒரு அடிமையாக வைத்திருந்தார்கள். வெஸ்ட் பேங்க் அதே மாதிரிதான், ஜோர்டன். இந்த அந்த நாட்கள்ல அவங்களுக்கு ஃப்ரீடம் இருந்தது. ஆனா அவங்கள சரியான முறையில் பயன்படுத்தவில்லை. இவர்கள் எல்லாமே இஸ்ரேல் தேசத்துக்குள்ள போய் வேலை செய்து சம்பளம் வாங்கி வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருந்த அரபியர்கள். அங்கங்கே இருந்த அந்த அரபியர்கள் தான் தங்களை பலஸ்தீனியர்கள் என்று அழைத்துக் கொள்கிறார்களே தவிர, பிரிட்டிஷ் அங்கிருந்து வரும்போது அந்த இடத்தை பலஸ்தீனா என்று அழைத்தார்கள். இவங்களை எல்லாரையும் சேர்த்து பலஸ்தீனா, அவர்களுக்கு ரெண்டும் பிரிச்சு கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா இவங்க இதுக்காக வேண்டி ஒரு நாட்டுக்காக, நமக்கு ஏன்னா போற இடங்களெல்லாம் அடி வாங்கினதுனால நமக்கு அந்த ஒரு ராஜாவும் நமக்கு அந்த ஒரு தேசமும்
உருவாக வேண்டும் என்று சொல்லி இந்த உலக சீயோனியர் சங்கம் மூலமாக நிறைய முயற்சிகளை பண்ணிதான் இந்த தேசம் வந்தது. அப்போ அந்த பலஸ்தீனியர்கள் என்றா அங்கங்கே உள்ள வந்து குடியேறிய அரபியர்கள், பலஸ்தீன மக்கள் என்று தனிப்பட்ட ஒரு இது கிடையாது. இப்ப யூதர்கள் என்று இருக்கிற மாதிரி அவர்களுக்கு சந்ததி கிடையாது. அந்நிய நாடுகளில் யூதர் பலஸ்தீனாவுக்கு திரும்ப போய் குடியேற ஊக்குவிக்கப்பட்டனர். நீங்க போங்க, பணம் கொடுத்து அனுப்புனாங்க, கொஞ்சம் கொஞ்சமா அங்க இருந்து அனுப்புனாங்க, போங்க அங்க போய் செட்டில் ஆங்க. சிறுக சிறுக பல நாடுகள்ல இருந்து யூத மக்கள் வந்து குடியேற துவங்கினர். 1800 வருடம் 1948 தான் தேசம் உருவாச்சுது. ஆனா 800 அதுக்கு முன்னால இருந்தே கொஞ்சம் 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 கொஞ்சமா வந்து 1914 90,000க்கு உயர்ந்துச்சு. பேரன் ராத்சைல்ட் அவர் பண உதவி செய்து 13,000 யூதர் கொண்ட 43 யூத விவசாய குடியேற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டது. ஏன்? இந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம் வறண்ட நிலமாக மாறிவிட்டது. அங்க இருக்கிற மரங்கள் எல்லாம் விற்று விட்டார்கள். ஏன்னா அங்க ஆட்சி செய்த இஸ்லாமியர்கள் ஒவ்வொரு மரத்துக்கு தக்கன வரி விதித்தபடியினால தங்களுடைய வரிகள்ல இருந்து தப்பித்து கொள்ள அவங்க மரங்கள் எல்லாம் வித்துட்டாங்க. ஆனா யூதர்கள் அங்க வரும் பொழுது என்ன செய்தாங்கன்னா, விவசாய குடியேற்றங்கள் முதல் வேலையா அந்த தேசத்தை மீண்டும் ஒரு நல்ல ஒரு செழிப்பான தேசமாக மாற்ற முற்பட்டார்கள். அது மாத்திரம் இல்ல, ஜூவிஷ் நேஷனல் ஃபண்ட் ஒரு ஃபண்ட் ஆரம்பித்தது. நான் சொன்னேன், யூதர்கள் உலக நாடுகள் முழுவதும் வியாபாரம் செய்கிறவர், ஞானமா இருப்பாங்க. இப்போ யோசேப்பு எடுத்துக்காங்களேன், யோசேப்பு எகிப்தில் போய் இருக்கும் பொழுது பஞ்சம் ஏற்பட்டது. அப்ப அந்த பஞ்சத்திலிருந்து எப்படி நம்ம சமாளித்துக் கொள்ளும் என்ற யுக்தியை பயன்படுத்தியது யாரு? யோசேப்பு. தரிசனம் மூலம் ஆண்டவர் காட்டினாலும் கூட அதை ஞானமாய் நிறைவேற்றி கொடுத்தது யோசேப்பு. அதுதான் அவங்களுடைய திறமை, அவங்க ஆளுநர் திறமை, அவங்களுடைய சம்பாத்தியத்துல திறமை. அப்போ அந்த யூதர்கள் எந்த ஊர்களுக்கு போனாலும் சரி, அவங்க கையில ஒரு டேலண்ட் உண்டு. இப்ப முதல்ல விவசாய குடியேற்றங்களை ஏற்படுத்துகிறாங்க. அடுத்தது இப்ப நீங்க இவர் எடுத்துக்காங்க, தானியேலும் அங்க அவ்வளவு நாடுகளுக்கு தலைவராக இருந்தார். அதனாலதான் அங்க பொறுமையாக இருந்தது. நான் ஏற்கனவே சொன்னேன், he is the minister of chamber of commerce என்று சொல்லி. யாரு? இந்த தானியேல். சோ அங்கங்கே செல்லுகிற இடங்கள்ல இவங்க நல்ல அமெரிக்காவில், ஜெர்மன்ல, இங்கிலாந்துல போற இடங்கள்ல நல்ல ஒரு they have been very rich, they are very, even today ஹாலிவுட் எடுத்து அவங்க கையில தான் இருக்குது. சோ the Jewish National Fund உலக சீயோனிய சங்கத்தின் முயற்சியால் யூத தேசிய நிதி ஆரம்பிக்கப்பட்டது. உலகம் முழுவதும் உள்ள யூத ஐஸ்வர்யவான்கள் தங்கள் செல்வத்தை தாராளமாக நிதிக்கு கொடுத்து நிலம் வாங்க ஆரம்பிச்சாங்க. அதுதான் ஒரு பெரிய பியூட்டி. நிலம் வாங்கிய நிலங்களை அபிவிருத்தி செய்து நாடு முழுவதும் மரங்கள் நடவும், புதிய குடியிருப்புகள் கட்டவும், பல தேசங்களிலிருந்து குடிபெயர்ந்து வரும் யூத மக்களை குடியேற்றவும் பயன்படுத்தி கொண்டு வருகிறது. இசி அவங்க லேண்ட விலைக்கு வாங்கி அதை சீர்திருத்தி வரக்கூடியவங்க எல்லாம் மரம் நடணும். அப்படித்தான் திரும்பவும் அந்த தேசம் பாலும் ஓடுகிற தேனும் ஓடுகிற தேசம். இன்றைக்கு நீங்க அவங்க எக்ஸ்போர்ட் பண்ற இதெல்லாம் பாத்தீங்கன்னா உலக நாடுகளிலே டாப் எக்ஸ்போர்ட்டர்ஸ், ஃப்ரூட்ஸ், ஃப்ளவர்ஸ் இதெல்லாமே இஸ்ரேல் தான். சும்மா வரல, வெறும் ட்ரை வட்டாந்தரமா வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமாக மாற்றுகிற தேவன் வாசம். உண்மையிலே அப்படிதான் நடந்துச்சு. ஆனா அது தேவனுடைய ஒத்தாசையோடு நடந்த சம்பவங்கள். ஆனா இஸ்ரவேல் தேசத்தை உருவாகுவதை பார்க்க முடியாமல் தியோடர் ஹெர்சல் மரித்து போனார். 44 வயதிலே காலமானார். அப்ப அவர் சொன்னார்,
தன்னுடைய தகப்பனாரின் கல்லறைக்கு பக்கத்துல அவர் அடக்கம் பண்ணப்பட்டு இஸ்ரவேல் நாடு அவர் தன்னுடைய அவர் இறக்கும் பொழுது தன் உடல் தகப்பனாரின் உடல் பக்கத்துல தோண்டி எடுக்கப்பட்டு இஸ்ரவேல்ல அடக்கம் செய்ய வேண்டும் என்று ஆசையை விருப்பம் தெரிவித்திருந்தார். யாரு? தியோடர் ஹெர்சல். அவர் சொன்னாரு, நான் போயிருவேன், நான் இறந்தாலும் கூட என்னுடைய சரீரத்தை இப்ப டெம்பரரியா அடக்கம் பண்ணுங்க எங்க அப்பா பக்கத்துல, கல்லறை பக்கத்துல. அதுக்கு பிறகு நாடு உருவானதோ என்னை இஸ்ரேல் தேசத்துக்கு அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று அவர் விரும்பினார். அந்தபடியே ஆகஸ்ட் மாசத்துல 48ல 1948 மே 14ல ஒரு நாடு உருவாச்சு. 49 கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு பிற்பாடு ஆகஸ்ட் 17ஆம் தேதி அவருடைய உடல் தோண்டி எடுக்கப்பட்டு எருசலேமில் ஒரு மலை உச்சியில் அடக்கம் பண்ணப்பட்ட அந்த மலைக்கு மவுண்ட் ஹெர்சல் என்று மறுபெயர் சூட்டப்பட்டது. அவருடைய ஞாபகார்த்தமாக மவுண்ட் ஹெர்சல் என்று மறுபெயர் சூட்டப்பட்டது. நிறைய நபருடைய ஆட்சியை குறித்து பார்த்தோம். அதெல்லாம் தேவையில்லைங்கிறனால அதெல்லாம் நான் எடுக்கல. ரோமன் பீரியட், கிரேக்க பீரியடு, ரோமன் பீரியடு, மம்லூக்கியர், செலுக்கியர், அதுல கடைசி இந்த காலகட்டங்கள்ல பிரிட்டிஷ் அங்க ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. இப்ப 1914 முதலாம் உலகப் போர், அதுல பிரிட்டிஷ் இன்வால்வ். அந்த டீட்டெயில நான் சொல்ல வரல. அப்போ அந்த முதலாம் உலக போர்ல ஒரு யூத விஞ்ஞானியின் பங்களிப்பு ரொம்ப முக்கியமானது. ஆண்டவர் சில சம்பவங்களை சில காரியம் உருவாகுவதற்கு பயன்படுத்துவார். உதாரணத்திற்கு மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, இஸ்ரவேலை ஆள போகிற உன்னிடத்துல இருந்து புறப்பட்டு வருவார். இது தீர்க்க தரிசனம். மரியாளும் யோசேப்பும் இருந்தது எங்க? நாசரேத்துல, கலிலியா பகுதியில. ஆனா ஆண்டவர் அங்கிருந்து எதுக்கு பெத்லகேமுக்கு கொண்டு வந்தார்? எதுக்கு அகஸ்தராயன் குடிமதிப்பு எழுத வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்தார்? இயேசு பெத்லகேமில் பிறக்க வேண்டும். அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டுமானால் ஏதாவது ஒரு சம்பவத்தை பயன்படுத்த வேண்டும். எப்ராத்தா என்ற பெத்லகேமில் இயேசு பிறக்குவதற்கு ஒரு குடிமதிப்பை கொண்டு வந்து, குடிமதிப்பு எழுதப்படுவதற்கு மரியாள் பெத்லகேமுக்கு வந்து அங்க கற்பகால பிரசவ காலம் ஏற்பட்டு அங்க குழந்தை பிறகு. அதாவது இந்த குடிமதிப்பு எழுதுவதை சாதகமாக பயன்படுத்தி தீர்க்க தரிசனம் நிறைவேறது போல இஸ்ரவேல் தேசம் உருவாகுவதற்கு 2 மகா யுத்தங்கள் ஏற்படுத்தப்பட்டது. ஒன்று முதல் உலக மகா யுத்தம். அந்த யுத்தத்தினால் யூத ஜனங்கள் பலஸ்தீனா நாட்டில் போய் குடியேற பிரகடனம் அறிவிக்கப்பட்டது. ஏன் அப்படி? அந்த யுத்த முடிவில் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சொல்லிட்டு நீங்க போய் உங்க தேசத்துல நீங்க செட்டில் ஆகலாம். அது ஏன், எப்படி, எப்பொழுது ஏற்பட்டது என்பது ஒரு அதிசயம். யூத ஒரு விஞ்ஞானி இருந்தார். அவருக்கு பேர் சேம் விஸ்மன். இவர்தான் சேம் விஸ்மன். இவர் ஒரு சயின்டிஸ்ட். இவருடைய இந்த யூத உலக மகாத்துவத்துல இவருடைய பங்களிப்பு ரொம்ப ஒரு பயங்கரமான பங்களிப்பு பிரிட்டிஷ். பிற்காலத்துல இவர்தான் பிரசிடென்டாக வருகிறார். இந்த சேம் விஸ்மன் ஒரு ரசாய விஞ்ஞானி, கெமிக்கல் சயின்டிஸ்ட், ஒரு ப்ரொஃபஸரா இருந்தவர். சோளத்திலிருந்து அசிட்டோன் என்னும் மருந்து செய்வதை பற்றி ஆராய்ச்சி செய்து வந்தார். இந்த கப்பல்ல உள்ள பீரங்கிகளில் உபயோகப்படுத்தக்கூடிய மருந்து இந்த மருந்து. மேலும் ஐரோப்பாவிலிருந்து ஒரு மரத்திலிருந்து எல்லாம் பல காரியங்களை சேர்த்து இந்த அசிட்டோன், இது எதுக்குன்னா டேங்க் யுத்தத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கெமிக்கல்.
அப்போ ஜெர்மனிக்கும் இங்கிலாந்துக்கும் நடக்கக்கூடிய முதல் உலக யுத்தம் உலக மகா யுத்தமாக மாறிவிட்டது. ஐரோப்பாவில இருந்து மரம் கொண்டு வர முடியாது, அசிட்டோன் செய்கிறது தடப்பட்டுச்சு. அப்போ இங்கிலாந்துக்கு பயம், எங்க நம்ம தோத்து போயிடுவோமோ என்று பயந்தது. ஏன்னா அந்த அசிட்டோன் கிடைக்காத காரணத்துல. சிம்பிளா உங்களுக்கு சொல்லிட்டு வர. அப்பந்தான் இந்த சேம் விஸ்மனுக்கும் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் பெரிய உத்தியோகஸ்தர்களுக்கும் பழக்கம் ஏற்பட்டது. இந்த விஞ்ஞானிக்கும் அரசாங்கத்தில் உள்ள பெரிய அதிகாரிகளுக்கும். அப்ப பாதுகாப்பு மந்திரி விஸ்மன்ட்ட கேட்டாரு, நீங்க அசிட்டோன் எங்களுக்கு நிறைய செய்து தர முடியுமா? அப்ப அவர் சொன்னாரு, எனக்கு சோளமும் தொழிற்சாலையும் கொடுத்தா நான் செய்து தர்றேன். அப்போ பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் எல்லா இடத்துல இருந்து சோளத்தை கொண்டு வந்து, ஏன்னா அந்த மரம் அதெல்லாம் கொண்டு வர முடியாது, சோளத்தை கொண்டு வந்து தொழிற்சாலைகளை உருவாக்கி வேண்டிய அளவு அசிட்டோன் மருந்தை உண்டு பண்ணி இதுல பிரிட்டன் ஜெயித்தது. அப்பொழுது பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர், முதல் மந்திரி லாய்ட் ஜார்ஜ், வெளிநாட்டு காரியதரிசி ஃபாரின் செக்ரட்டரி ஜேம்ஸ் பால்ஃபோர், இந்த ரெண்டு பேரும் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. இவங்க ரெண்டு பேரும் கேட்டாங்க சேம் விஸ்மனுக்கு, அவருக்கு ஒரு நல்ல ஒரு கிஃப்ட் கொடுக்கணும், நம்ம உலக மகா யுத்தத்துல ஜெயிக்கிறதுக்கு காரணமே இந்த விஞ்ஞானி, உங்களுக்கு என்ன வேணும்யான்னு கேட்டாங்க. அவர் சொன்னாரு, யூதர்கள் பாலஸ்தீனாவில் வந்து குடியேற அனுமதிக்கப்பட வேண்டும் என்றார். அவரு சரியான இடத்துல ஒரு பாயிண்ட போட்டு விட்டார். இந்த லாய்ட் ஜார்ஜ் என்பவர் இயேசுனுடைய வருகையில நம்பிக்கையுடைய தேவர் ஒரு மனிதன், கிறிஸ்தவத்தில் நம்பிக்கையுடைய ஒரு மனிதன் லாய்ட் ஜார்ஜ். அப்ப இவர் இப்படி கேட்கவும் அவங்களுக்கு திருப்பி நோ சொல்ல முடியாது. அப்படியே மந்திரி சபை ஒப்புதலின் பேரில் வெளிநாட்டு காரியதரிசியாக ஜேம்ஸ் பால்ஃபோர், இதான் பால்ஃபோர் டிக்ளரேஷன் 1917 வெளியிட்டாங்க. அதனுடைய சாராம்சம், யூதர்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் அங்கிருந்து பாலஸ்தீனாவில் வந்து தங்கி தங்களுக்கு சொந்த வீடு கட்டி குடியிருப்பதற்கு பிரிட்டனுக்கு ஒரு ஆட்சேபனை இல்லை. அச்சமயத்துல பாலஸ்தீனா நிர்வாக பொறுப்பு என்னன்னா பிரிட்டன் கையில இருக்குது. அதனால இந்த பால்ஃபோர் பிரகடனம் அந்த பெயர் உருவாகி, அதுதான் இந்த ஜேம்ஸ் பால்ஃபோர் அவர் போட்டதுனாலதான் அவங்க ஒத்துக்கொண்டதுனால திருப்பி ஒண்ணும் பண்ண முடியல. ஆண்டவர் எப்படி இந்த மனிதனை பயன்படுத்தினார், ஒரு விஞ்ஞானியை அவர் கண்டுபிடிக்கிற மருந்து மூலமாக ஒரு அற்புதம் செய்வதை பார்க்கலாம். நிறைய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிவிட்டது. பால்ஃபோர் டிக்ளரேஷன் தான் மெயின். நீங்க நெட்ல அடிச்சு பாருங்க, பால்ஃபோர் டிக்ளரேஷன் தான் மெயின். ஏன்னா பிரிட்டிஷ்க்கு இதுல இருக்குது, அவங்க கரெக்டா சரியான டைம்ல இவங்களுக்கு அப்ரூவல் கொடுத்தாங்க. அதனாலதான் தீர்க்க தரிசனம் இஸ்ரவேலர் திரும்ப வருவார்கள். எரேமியால பார்த்தீங்கன்னா, அந்நாட்களிலே யூதா வம்சத்தார் இஸ்ரேல் வம்சத்தாரோட சேர்ந்து யூதா இஸ்ரவேல், அதாவது பின்னாட்கள்ல எரேமியால போட்டிருக்குது. ஆனா இப்ப பின்னாட்கள்ல எது ஒன்னு நாளாகமோ 2 நாளாகமோ எல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டையும் சேர்த்து இஸ்ரவேல் என்றுதான் இருக்கும். தனியா யூதா என்று தென்பகுதி வடபகுதி கிடையாது. அதுக்கு ரெண்டையும் சேர்த்து இஸ்ரவேல் என்றுதான் சொல்லுவோம். ஆனா எரேமியா நாட்கள்ல அப்படி இல்லை. யூதா தேசம் இஸ்ரேல் தேசம் ஏற்கனவே சிறைப்பிடிக்கப்பட்டு போயாகிவிட்டது. அப்ப அவர் என்ன சொல்றாரு, எங்க இருந்து சிதறடிக்கப்பட்டு போனாலும் யூதாவும் இஸ்ரவேலும் வம்சத்தாரோட சேர்ந்து வடதேசத்திலிருந்து புறப்பட்டு நான் தங்கள் பிதாக்களுக்கு சுதந்திரமாக கொடுத்த தேசத்திற்கு வருவார்கள்.
வந்தாங்களா? இதுதான் முன்னறிவிப்பு. இந்த முன்னறிவிப்பு அப்படிதான். சுதந்திரமாக கொடுத்த தேசத்திற்கு வருவார்கள். அதே மாதிரி 1946 பாத்தீங்கன்னா இரண்டாம் உலக மகா யுத்தம் முடிந்தவுடன் பலஸ்தீன நாட்டுக்கு அதற்கு வடக்கு உள்ள நாடுகளான ரஷ்யா, போலந்து, ஜெர்மனி போன்ற முதலிய நாடுகளிலிருந்து பெரும்பான்மையான மக்கள் சேர்ந்து இந்த முன்னறிவிப்பை நிறைவேற செய்தனர். இது கடல்ல யுனைடெட் நேஷன்ஸ், யுஎன்ஓ, ஐக்கிய நாடுகளின் சங்கம், அது ஆரம்பிக்கப்பட்டு எல்லாம் பாருங்க, எல்லாம் அழகா பிளானா நடக்குது. ஆண்டவர் செய்து ஒரு பக்கம் ஜனங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்காங்க. அங்க விவசாய குடியிருப்பு ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குது. பிரிட்டிஷ் பால்ஃபோர் டிக்ளரேஷன் கொடுத்தாச்சு, நீங்க போலான்னு. சேம் விஸ்மேன் அந்த விஞ்ஞானி ஒரு முக்கியமான நபராக அப்பொழுது கருதப்படுகிறார். இப்ப பிரிட்டிஷ் கையில நாடு அவங்க கையில இருக்குது. அதுக்கு முன்னால வேற நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அடுத்த வாரம் அந்த டீட்டெயில் உங்களுக்கு கொண்டு வரேன். அதுக்கு முன்னால பல இஸ்லாமியர்கள், ஆட்டோமன் எம்பையர் கடைசி வந்துச்சு. அப்புறம் குரூசேடர்ஸ் வந்தாங்க. அதெல்லாம் எடுக்கலாம்னு யோசிச்சு, ஆனா இதுக்கு ரிலவெண்ட் இல்ல. ரெண்டாவது டைம் ரொம்ப எப்படின்னு தெரியல. பாப்போம், ஜெபம் பண்ணுங்க. தேவையானால் இந்த குரூசேடர்ஸை குறித்து எடுக்க விரும்புகிறேன். அப்படியானால் திரும்ப மேல இருந்து ஒவ்வொரு ராஜ்யங்களை குறித்து அதை டீட்டெயிலா வரணும். சிம்பிளா அதை ப்ரௌஸ் பண்ணி அடுத்த வாரம் கொண்டு போலாம். ஆனா எப்படி தேவன் ஜனங்களை எல்லாம் உருவாக்கி இந்த தேசத்தை இன்னைக்கு இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறார். சோ ஐக்கிய நாடுகள் சங்கத்துல 1947 29 பாலஸ்தீனா நாட்டில் யூதர்களுக்கு ஒரு பகுதியை சுதந்திர நாடாக பிரகடனப்படுத்தி, பார்த்தீங்களா? யூதர்களுக்கு ஒரு பகுதி பிரிச்சு கொடுக்கிறாங்க. அங்கிருந்த அரபியர்கள் என்ற பலஸ்தீனியர்கள் என்ற அரபியர்களுக்கு அது இன்னொரு பகுதி. ஏன்னா இவங்க வந்ததுமே அவங்களுக்கும் போராட்டம் தான். அடிக்கடி அவங்க இவங்களை கொல்லுவாங்க, இவங்க அவங்கள கொல்லுவாங்க. இன்னைக்கு அது நடந்துகிட்டு இருக்கு. அவன் என்ன சொல்றான், எங்க பகுதியில நீங்க உட்காந்துட்டீங்க. இவன் என்ன சொல்றான், எங்களுக்கு வாக்குத்தத்தத்துல நீ இருக்கிறன்னு சொல்லி. இன்றைக்கும் ஒருவருக்கு ஒருவர் இந்த போன அக்டோபர்ல நடந்துச்சுல. ஏன்? இதுதான் ப்ராப்ளம். வந்தாச்சு, அரபியர்கள் வந்தாச்சு. அவங்க இல்ல, இவங்கதான் சொந்தம்னு நம்மளும் பெருசா சொல்ல முடியாது. அவங்களும் அங்க குடியேறியவர்கள். சோ அதுல யூதர்களுக்கு கொஞ்சம் பிரிச்சு கொடுத்தாங்க, கொஞ்சம் பகுதி. அதுல பாத்தீங்கன்னா யூதருக்கு பிரித்து கொடுத்ததில் 3/4 பாகத்துக்கு மேல் வனாந்தர பகுதியாக இருந்தும் வனாந்தரத்தை பிரிச்சு கொடுத்தாங்க. என்றாலும் அரேபிய நாடுகள் அதை எதிர்த்தன. அப்போ 1947 29 யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன், ஐக்கிய நாடுகளின் சங்கம் ஆரம்பிக்கப்பட்டு 1947 நவம்பர் 29 பலஸ்தீனா நாட்டில் யூதர்களுக்கு ஒரு பகுதியை சுதந்திர நாடாக பிரகடனப்படுத்தியது. இந்த சுதந்திர நாடாக பிரகடனப்படுத்தினபடினால இது அவங்க அதை கரெக்டா பயன்படுத்திக்கிட்டாங்க. ஆனால் மற்ற பகுதிகள் அவர்களுக்கு பிரித்து கொடுக்கப்பட்ட, யாருக்கு? அரபியர்களுக்கு கொடுக்கப்பட்ட பலஸ்தீனா என்ற பகுதியில அவர்கள் அகதிகளாகவே காணப்பட்டார். நிறைய யுத்தங்கள்லாம் இருக்குங்க. அதெல்லாம் பின்னால வரும்போது சொல்றேன் எப்படி அவங்க அகதிகளானார்கள். ஆனா இவர்களுக்கு பலஸ்தீனா நாட்டில் யூதர்களுக்கு ஒரு பகுதியை, அப்படின்னா பலஸ்தீனா என்றாலே இந்த இஸ்ரேலுடைய நாட்டை முழுவதுமாக பின் நாட்கள்ல பலஸ்தீனா என்ற பெயர் சொல்லி அழைத்தார்கள். பிரிட்டிஷ் தான். பலஸ்டைன், அது பிலிஸ்டைன், PHILISTIN, பெலிஸ்டைன்ஸ், தமிழ்ல பெலிஸ்தியர்கள். இது பாலஸ்தீனியர்கள், இது வேற.
வனாந்திர பகுதியா இருந்த போதும் கூட அரபிகள் அதை எதிர்த்தாங்க. எப்படின்னா பயங்கரம், இவங்களை அடிச்சு கொண்டு இந்த மாடுது. ஐக்கிய நாடுகள் சங்கம் 3/2 பாகம் யூதருக்கு சாதகமாக ஓட்டளித்ததுனால யூதருக்கு ஒரு தனி நாடு என்ற தீர்மானம் நிறைவேறிட்டு இப்ப 2 பேருக்கு பிரிச்சு கொடுத்தாச்சு, யூதர்களுக்கும் பலஸ்தீனியர்களுக்கும் அரபியர்களுக்கும். அப்ப அவங்களுக்கு பிரிச்சு கொடுத்த உடனே பிரிட்டன் என்ன பண்ணுது, பலஸ்தீனாவிலிருந்து தன் நிர்வாக பொறுப்பை விலக்கி கொண்டு அந்த நாட்டை விட்டு வெளியேற தீர்மானித்தது. அவங்க முடிஞ்சாங்க, நம்ம வேலை முடிஞ்சது, நம்ம வில் கோ அவுட் ஆஃப். இந்த பிரிட்டிஷ் உலகம் முழுவதும் ஆளுகை செய்தவங்க. அவங்க சொல்லுவாங்க, the sun never sets in the British Empire. பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தில் சூரியன் ஒரு நாளும் அஸ்தமிப்பதில்லை. ஆங்கிலத்துல the sun never sets in the British Empire. பிரிட்டானியா சாம்ராஜ்யத்தில் சூரியன் ஒரு நாளும் அஸ்தமிப்பதில்லை. எல்லா இடத்துலும் நாங்க ஆட்சி செய்வோம். அதனாலதான் இந்தியாவில வந்தாங்க, வெள்ளையனை வெளியேறு என்று சொல்லி கோஷமிட்டு வெளியேற்றினாங்க. அதே மாதிரி இவர்கள் என்ன செய்தாங்க, சரி இஸ்ரேலுக்கு கொடுத்தாச்சு, பலஸ்தீனர்களுக்கு கொடுத்தாச்சு, இனி நமக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு 1948ஆம் வருடம் மே மாதம் 14ஆம் தேதி இரவு 12 மணியுடன் தன் தொடர்பை நிறுத்தி தன் படைகளையும் வாபஸ் பெற்றுக் கொண்டது. அதுலயும் சில டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் உண்டு. சரியான முறையில பக்காவா பிரித்து கொடுத்து செல்லவில்லை என்ற கம்ப்ளைண்ட் உண்டு. பிரிட்டிஷ் போகும்பொழுது தன்னுடைய எல்லா ஆர்ம்ஸையும் ஜோர்டனுக்கு கொடுத்து விட்டு போயிட்டாங்க. அது எனக்கு அது பெரிய ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டோரி. சோ இவங்க 1948 மே 14ஆம் தேதி, அதுக்கு முந்தின நாள் நைட்டு போகும்போது நேர அடுத்த நாள் யூதர்கள் 1948ஆம் வருடம் மே மாதம் 14ஆம் தேதி மாலை நேரத்தில் இஸ்ரேல் நாட்டை பிரகடனப்படுத்தினர். இஸ்ரேல் என்ற நாடு பிரகடனப்படுத்தப்பட்டது 14ஆம் தேதி. அந்த நாட்கள்ல உள்ள நீங்க கேட்டீங்கன்னா எல்லாரும் ரேடியோ உட்கார்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்களாம். என்ன நடக்குமோ, நாடு உருவாகணுமே, எல்லாரும் கற்ப வேதனைப்பட்டு நடக்கிற சம்பவம். உலகம் முழுவதும் யூதர்கள் எல்லாம் காத்து கொண்டிருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? நமக்கு ஒரு விடிவு காலம் வராதா? அந்த யுனைடெட் நேஷன்ஸ் அப்ரூவல் கிடைச்சு, பிரிட்டனுடைய பால்ஃபோர் டிக்ளரேஷன், அந்த விஞ்ஞானுடைய பங்களிப்பு, யூத மக்களுடைய முயற்சி, சியோனிய சங்கத்துடைய முயற்சி, சும்மா இல்ல, தனவந்தர்கள் அங்கிருந்து பணம் அனுப்பி இந்த ஜனங்களை தேசம் உருவாவதற்கு முயற்சி பண்ணியது, இவைகளெல்லாம் சேர்ந்துதான் ஒரு நாடு உருவாகுவதற்கு காரணமாயிடுச்சு. இந்த புதிய நாட்டிற்கு இஸ்ரேல், அல்லது தமிழ்ல இஸ்ரவேல், இங்கிலீஷ்ல இஸ்ரேல்ங்கிறோம் என்று பெயரிட்டு அதற்கு சேம் விஸ்மேன், அவர்தான் பிரசிடென்ட், ஜனாதிபதி. யாரு? அந்த சேம் விஞ்ஞானி டேவிட் பென்குரியன் பிரதம மந்திரியாக நியமிக்கப்பட்டது. இது ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம். யுனைடெட் நேஷன்ஸ்ல முக்கியமாக இருக்கக்கூடிய அமெரிக்கா உடனடியாக US recognizes Jewish state. அந்த இடத்துல அமெரிக்கா உடனடியா ரெகக்னைஸ் பண்ணிட்டான். இந்த தேசத்தை நாங்கள் அனுமதிக்கிறோம், அங்கீகரிக்கிறோம் இஸ்ரேல் தேசத்தை. யோசிச்சு பாருங்க, உலக நாடுகளில் யூதர்களுக்கு எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியாக இருந்திருக்கு. ஆண்டவர் திருப்பி கொண்டு வந்து சேர்ப்பேன்னு சொன்னது சொன்னதான். வடக்கிருந்து கிழக்கிருந்து தெற்கிருந்து மேற்கிருந்து கொண்டு வந்து சாறை சாறையாக கொண்டு வந்தார். வந்தவங்களுக்கு கவனிப்பு ஒண்ணுமே கிடையாது. நீங்க அவர்கள் மேற்கொண்ட யுத்தங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் பின்னால சொல்ல வரேன். So the state of Israel was born.
பாலஸ்தீன் போஸ்ட் என்ற பத்திரிகை இப்படியாக டைட்டில் போட்டாங்க, தி ஸ்டேட் ஆஃப் இஸ்ரேல் இஸ் பார்ன். அநேகர் ஆண்டவர் அநேக யுக்திகளை பயன்படுத்தி திருப்பி கொண்டு வந்தார். எப்படி எஸ்ரா நெகேமியா வரும் பொழுது எப்படி என்ன யுக்தியை பயன்படுத்தினாங்க? கோரேஸ் ராஜா அனுப்புறாங்க, நீங்க போங்க, ஆண்டவர் எனக்கு அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு எனக்கு இது கொடுத்திருக்காரு, நீங்க போய் கொட்டுங்கன்னு சொல்லி பணம், யுத்த கைதிகள், யுத்த வீரர்கள் எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்து எஸ்ரா நெகேமியா வந்தாரு. வந்து அலங்கம் கட்டுவதற்கு வந்தார் இல்லையா? அதுக்கு முன்னால ஜெருபாபேல் எல்லாரும் வந்தாங்க, ஜோஷுவா வந்தார். எல்லாரும் வந்து இவங்க எல்லாருமே அரசாங்கத்துல வேலை பார்த்தவங்க, அவர்களை கொண்டுதான் இந்த காரியங்களை சாதித்தார். அதே மாதிரி இங்க நீங்க பாத்தீங்கன்னா சேம் விஸ்மன் என்ற இந்த மனிதனை பயன்படுத்தி அந்த விஞ்ஞானத்தை அந்த பிரிட்டன் ஜெயிப்பதற்கு உலக மகாயுத்தத்தில் அந்த மருந்துகளை கண்டுபிடிக்க வைத்து அந்த கான்ட்ரிபியூஷன் மூலமாக இந்த காரியங்களை வாய்க்கப்பட்டது. எல்லா இடம் அதே மாதிரிதான். நீங்க இப்போ பாபிலோன் ராஜாவில் அங்க பெரிய பெரிய நெபுகாத்நேச்சரே இருந்தாலும் கூட தானியேல் தான் ஆலோசனை கொடுக்கும். தானியேலுக்கு முன்னால நெபுகாத்நேச்சரே கீழே வந்து வணங்குறார். ஏன்? எப்படி? இதே மாதிரி ஒரு சயின்டிஸ்ட் மாதிரிதான் அன்னைக்கு தானியேல் அங்க இருந்து கொண்டிருந்தார், யோசேப் அந்த நாட்டுல இருந்து கொண்டிருந்தார், நெகேமியா அந்த நாட்டுல பானபாத்திரக்காரனா இருந்து கொண்டிருந்தார். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கிறவங்க அவங்கதான் அநேக காரியங்களை இன்னைக்கும் செய்து கொண்டிருக்கிறார்கள். முடியாது, அவங்ககிட்ட யாரும் நிற்க முடியாது. இவர்கள் எல்லாருடைய முயற்சியினாலதான் ஜூவிஷ் ஸ்டேட் வந்தது. இஸ் நேம் இஸ் இஸ்ரேல். பாருங்க என்ன அழகப்பட்டிருக்கு, இதனுடைய பேர் இஸ்ரவேல். அமெரிக்கா இதை யூத பிரதேசமாக அங்கீகரிக்கிறது. The state of Israel is born. அடுத்தது, இஸ்ரவேல் நாட்டில் நிலம் வாங்கப்படும் என்ற தீர்க்க தரிசனம். இது ரொம்ப முக்கியமான தீர்க்க தரிசனம். சும்மா ஒண்ணு அவங்க வந்து உட்கார்ல, அங்க உள்ள ஜனங்கள் எல்லாம் மரங்கள் எல்லாம் வித்துட்டு போயிட்டாங்க. நிலம் வந்து ஒண்ணு இல்லாத பாழும் வனாந்தரவுமான தேசமாக மாறிவிட்டது. தண்ணீர் கிடையாது, விவசாயம் இல்லாதனால மழை கிடையாது, மிருகங்கள் இல்லை, ஒண்ணும் கிடையாது. ஆனா ஆண்டவர் எரேமியா 32 என்ன சொன்னாருன்னா, மனுஷனும் மிருகமும் இல்லாத படிக்கு பாழாய் போயிற்று என்றும் கல்தேயரின் கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டு போயிற்று என்றும் நீங்கள் சொல்லுகிற அந்த தேசத்திலே நிலங்கள் கொள்ளப்படும். இது எப்ப சொன்னாரு? சிறையிருப்புக்கு போவதற்கு முன்பதாகவே அறிவிக்கப்பட்ட தீர்க்க தரிசனம். கல்தேயர் தேசத்துக்கு சிறைப்பிடிக்கப்பட்டு போயாச்சு. ஆனா விலை கொடுத்து வாங்கணும்னா இந்த ஒண்ணும் இல்லாத மண்ணை போய் எவனாவது விலை கொடுத்து வனாந்தரத்தை வாங்குவானா? வாங்கலாம். வனாந்தரத்தை விலை கொடுத்து வாங்குவானா? வாங்கினா, காசு கொடுத்து வாங்கினா. அதே மாதிரி இந்த தேசத்திலே நிலங்கள் கொள்ளப்படும் விலை கொடுத்து. எரேமியா 32:44. பென்யமீன் கோத்திரம் பாருங்க, பென்யமீன் தேசத்திலும் எருசலேமின் சுற்றுப்புறங்களிலும் யூதாவின் பட்டணங்களிலும் மலைக்காடான பட்டணங்களிலும் பள்ளத்தாக்கான பட்டணங்களிலும், நல்ல கவனிங்க, தென் திசை பட்டணங்களிலும் நிலங்கள் விலைக்கிரயமாக கொள்ளப்படுகிற பத்திரங்களில் கையெழுத்து போடுகிறதும் முத்திரையிடுகிறது. நிலம் பத்திரம் போடுறதுல கையெழுத்து போட்டு முத்திரையெல்லாம் இடுவாங்கல்ல, அதுக்கு சாட்சி கையெழுத்து பாருங்க. எரேமியா சொல்றாரு, அதற்கு சாட்சி வைக்கிறதும் உண்டாயிருக்கும். பென்யமீன் தேசம், எருசலேம் தேசம், யூதாவின் பட்டணம்,
மலை, பள்ளத்தாக்கு, தென் திசை, வட திசை கையெழுத்து முத்திரையிடுகிறது, அதற்கு சாட்சி வைக்கிறதும் உண்டாயிருக்கும். அவர்கள் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 400 வருஷம் 8th போய் இருந்தாங்க இல்லையா? அவங்க எதிர்பார்த்திருக்காங்களா திரும்ப போகணும்? ஆனா யோசிப்பு சொன்னார், ஏன் எலும்பு போகும்போது கொண்டு போங்க. எப்படி தியோடர் ஹெர்சல் என்னுடைய சரீரத்தை நீங்க இஸ்ரேல்ல கொண்டு புதைக்கணும்னு வேண்டிக் கொண்டாரோ, அதே மாதிரி மவுண்ட் ஹெர்சல் என்ற ஒரு மலை இன்றைக்கும் இருக்கிறது. அதே மாதிரி யோசேப்புடைய கல்லறையும் இன்றைக்கும் உண்டு. எத்தனை நூற்றாண்டுகள் போனாலும் சரித்திரம் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது கண்களுக்கு உண்டுதாக. அதே மாதிரி விலைக்கரையம் பண்ணி கையெழுத்து போட்டு முத்திரை இடுகிறதும் நல்ல பக்காவா எழுதியிருக்காரு பாருங்க. நம்ம ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போனா தெரியும். விலைக்கரையம் என்ன? பத்திரம், பாண்ட் பேப்பர், எவ்வளவு விலை, அதுல கையெழுத்து போட்டு ரெஜிஸ்ட்ரார் கையெழுத்து போடணும், சாட்சி கையெழுத்து போடணும். 19ஆம் நூற்றாண்டுல மத்திய பகுதியிலிருந்து, அதிலும் விசேஷமா 1880க்கு பின் ஆண்டவரின் ஏவுதலின் பேரில் அநேக யூத மக்கள் பிரசிலா நாட்டிலே குடியேற துவங்கினர். ஆனால் அவர்களுக்கு நிலம் இல்லாதபடியால் அங்கு ஜீவித்த அரபிய மக்களிடமிருந்து நிலங்களை விலைக்கு வாங்கி குடியேறினார்கள். ஏன் விலைக்கு அவன் ஏன் விலைக்கு கொடுத்தான்னா, இது இந்த மண்ணு நமக்கு பிரயோஜனம் இல்லை, இது காசு கொடுத்தா நம்ம இந்த இடத்த கொடுத்தா விலையாது, காசாது கிடைக்குத, காசாக்கிட்டு போயிட்டான். ஆனா இவங்க அதை வாங்கி திருப்பி அதை பண்படுத்தி பயனுள்ள நாடாக மாற்றினார். அதான் இவங்களுடைய திறமை. ஆண்டவர் நம்ம ட்ரைலேண்ட் வாங்கலாம், நமக்கும் ஆண்டவர் ட்ரைலேண்ட் கொடுப்பாரு. அதை நம்ம முயற்சி பண்ணி செழிப்பாக்கணும். கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுவார். உங்களுடைய ஆசீர்வாதங்கள் வேணும்னா சும்மா இருந்தா வராது, முயற்சி பண்ணா கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அதுக்காண்டி நான் உங்களை வனாந்தரத்தை வாங்கி அதை மரம் வச்சு நடுங்க, நான் அப்படி சொல்ல வரல. உங்க வாழ்க்கை வனாந்தரமாக இருக்கலாம். ஆனா ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது வனாந்தர வாழ்க்கை செழிப்புள்ள வாழ்க்கையா தேவன் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அதற்கு தக்கதாக சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் நமக்கு சாதகமாக அமைத்துக் கொண்டு வருவார். பால்ஃபோர் பிரகடனம் சொன்ன பால்ஃபோர் டிக்ளரேஷன், அதன்படி யூத ஜனங்கள் அங்க குடியேற நிலத்தை வாங்குவதற்கும் அனுமதிக்கப்பட்டது. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அதுக்கும் பர்மிஷன் கொடுத்துட்டு போயிட்டான். புரியுதுங்களா? இதெல்லாம் இந்த நிலத்தை வாங்குறதுங்கிறது முடியாத காரியம். ஆனா என்ன, நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி அங்க இருந்த அரபியர்களுக்கும் இங்க வேறு குடியேறிய யூதர்களுக்கும் அப்பப்போ யுத்தம் நடந்துகிட்டே தான் இருக்கு. நைட்ல டைம்ல ஒரு வில்லேஜே அழிச்சிட்டு போயிடுவாங்க, இவங்க அவங்கள போய் இது பண்ணுவாங்க. அப்ப நடந்தது என்னன்னா, டுசல்டார்ப்பை சார்ந்த டாக்டர் ஆல்டர்ஸ்டீன் என்பவர் 2ஆம் நூற்றாண்டுல அங்க ரெஜிஸ்டரா வேலை பார்த்தவர். டாக்டர் ஆல்டர்ஸ்டீன் அங்க வேலை பார்க்கும் பொழுது அவர் சொல்லிருக்காரு, அரேபியருக்கு யூதருக்கு இடையில் அநேக நிலை கிரய பத்திரங்களை தாம் பதிவு பண்ணியதாகவும், இதில் விசேஷம் என்னவென்றால் தங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று கருதி தாங்கள் தரிசாய் போட்டு வைத்திருந்த நிலங்களை யூதருக்கு பதிவு பண்ணி கொடுக்க தரகர்கள் மூலமாய் தங்களை தொந்தரவு பண்ணியதாகவும், யார இந்த ரெஜிஸ்ட்ரார், ஏன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ண ரெஜிஸ்ட்ரார். அப்ப இதுல அந்த இடைத்தரகர்கள் என்ன சொல்லிருக்காங்க, நிறைய அரேபியர்கிட்ட உங்களுக்கு இவ்வளவு வெளிநாட்டுல இருந்து பணம் வருது, நிறைய பணம் கொடுத்து உங்க இடத்த வாங்குறாங்க, இதான் நல்ல சான்ஸ், நல்ல விலைக்கு வருது, கொடுத்துட்டு போ. அவங்களும் தங்களுக்கு தரிசா கிடக்கிற நிலத்தை வச்சு நாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நல்ல விலைக்கு நிலங்கள் எல்லாம் வித்துட்டு அவங்க என்ன பண்ணாங்க, அதிகமான அரபியர்கள்
வெளியவே இருந்தாங்க. வேறு இடங்களிலோ அல்லது நாடுகளிலோ குடிந்தவர்கள், ஆப்சென்டி லேண்ட்லார்ட்ஸ். இவங்க லேண்ட் எல்லாம் வெளியே இருந்துச்சு. அதனாலதான் ஆப்சென்டி லேண்ட்லார்ட்ஸ் என்று பேர். பத்திர விருது முடிந்தவுடன் மன திருப்தியோடு பணத்தை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாய் போயினர் என்று கூறியிருக்கிறார். யூதருக்கு விஷயங்களில் பண உதவி செய்தவர் யூத தனவந்தரான பாரன் ராத்சைல்ஸ். இவ்விதமாக அரபியருடைய அதிகமான நிலம் யூதருக்கு சொந்தமாகி எரேமியாவின் மூலமாய் ஆண்டவர் முன்னுரைத்த வாக்கு நிறைவேறிற்று. தேவன் எவ்வளவு பிரம்மாதமா நிறைவேற்றுகிறார் பாருங்க. அவ்வளவு பேரும் சிலவங்களுக்கு என்னன்னா அவங்க இடம் அங்க இருக்கும், அரபியர்கள் வேற எங்கேயாவது இருப்பான். ஏன்னா அது ட்ரை லேண்ட், அங்க வாழ முடியாது, தண்ணி வசதி கிடையாது. அதனால இப்ப எகிப்துல இருக்கலாம், ஜோர்டன்ல இருக்கலாம், லெபனான்ல இருக்கலாம், சிரியால இருக்கலாம். ஆனா நிலம் இவங்களுக்கு இருக்குது. இப்ப சும்மா நிலத்தை எதுக்காக போட்டுட்டு இருக்குது? இனி எங்க தண்ணி வர போறது இல்ல. இவரு ஏன்னா தீர்க்க தரிசனங்களும் வேத வசனங்களும் அந்த ஜனங்களுக்கு தெரியாது. நல்லா கவனிச்சுக்காங்க. இந்த நிலத்தை விலைக்கிறையும் எழுதி கொடுத்தாங்களோ அவங்களுக்கு தெரியாது. ஆண்டவர் இதை திரும்ப அவங்கள கொண்டு வருவார். பாலும் வனாந்தரம் உள்ள தேசமாக, பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக மாறும் என்பது அந்த விலைக்கிறையும் செய்த ஜனங்களுக்கு தெரியாது. ஆனா யூதர்களுக்கு தெரியும், இந்த நிலத்தை வாங்கி நாம திரும்ப பண்படுத்தலாம். நீங்க அவங்க எவ்வளவு உலகத்துல எந்த அளவுக்கு அவங்க யூதர்கள் நிறைய பேர் நோபல் பிரைஸ் எவ்வளவு பேர் வாங்கியிருக்காங்க. யூதர்களுடைய எக்ஸ்போர்ட் எவ்வளவு என்ன எக்ஸ்போர்ட் பண்றாங்க, அவங்களுடைய விஞ்ஞானம் எப்படியாக இருக்கிறது, இதெல்லாம் ஒரு ஸ்டடியில நான் கொண்டு வரேன். தெரியணும். குழந்தையில இருந்தே நான் தான் கொண்டு வந்துகிட்டு இருக்கேன். யாக்கோபுல இருந்தே கொண்டு வந்துகிட்டு இருக்கேன். பல பல தலைவர்களை உங்களுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறேன். எஸ்ராவா இருந்தாலும், நெகேமியா இருந்தாலும், யாரா இருந்தாலும் தரிசனத்தோடு அந்த தேசத்துக்கு வந்தவர்கள். அதனால இந்த பூமி பாழும் வனாந்தரமா இருந்த பூமி இஸ்ரவேல் தேசம் உருவாவதற்கு ஏதுவாயிற்று. இன்னொரு 10 நிமிஷம் இருக்குது. அடுத்தது ஒரு முக்கியமான சம்பவம். 1948 ஆண்டு இஸ்ரவேல் தேசம் உருவாயாச்சு. அதுக்கு பிறகு இஸ்ரவேல் தேசத்தை சுற்றி இருந்த நாடுகள் இவர்களுக்கு எதிராக யுத்தங்களை தொடங்கினார்கள். 1948க்கு பிறகு இஸ்ரவேலுக்கு எதிரான யுத்தங்கள் கிட்டத்தட்ட 7 யுத்தங்கள். இந்த யுத்தங்கள் எல்லாமே கங்கணம் கட்டிக்கொண்டு இஸ்ரவேல் தேசத்தை அழித்து விடுவோம் வாருங்கள் என்று கங்கணம் கட்டியவர். இந்த யுத்தங்களில் முக்கியமான சில யுத்தங்கள், சில சுவாரஸ்யமான சம்பவங்கள் உண்டு. 1948க்கு பிறகு நடந்த இஸ்ரவேல் தேசம் உருவாகி விட்டது. இதுல 1948 பலஸ்தீனா யுத்தம். இதனுடைய விளக்கம் அடுத்த வாரம் எடுப்பேன். 48 உடனே தொடங்கிச்சு. அடுத்தது சூயஸ் கால்வாய், எகிப்துக்குடைய இடம். சூயஸ் கால்வாய் யுத்தம். இந்த சூயஸ் கால்வாயை அவர்கள் பிடித்துக் கொண்டு இஸ்ரவேலர்கள் போகக்கூடாது, கப்பல் போகக்கூடாதுன்னு அவங்களுக்கு பாதிப்பு. அதை எப்படி இவர்கள் மேற்கொண்டார்கள்? 1967 நடந்த 6 நாள் யுத்தம். அதான் ரொம்ப சுவாரஸ்யமான யுத்தம். இவங்கிட்ட நீங்க மற்ற சுற்றியுள்ள நாடுகள்ல இருந்த டேங்க், ஏரோப்ளைன், ஏர்கிராப்ட், சோல்ஜர்ஸ், இவங்க எல்லாருடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா மிகவும் குறைவு. இந்த பட்டியல் எல்லாம் நான் கர்த்தருக்கு சுத்தமான அடுத்த வாரம் கொடுக்கிறேன். சில அநேக அற்புதங்களும் நடந்தது இந்த யுத்தங்களில.
இவங்க கையில டேங்க் எல்லாம் நிறைய கிடையாது. கார்ட்போர்ட் பாக்ஸ்ல டேங்க், நிறைய டேங்குகள் மாதிரி விட்டு அப்படியே பிரிட்டன் பண்ணி யுத்தங்களை நடப்பித்தார்கள். சரி, ஒரு உதாரணத்துக்கு பாருங்களேன், எகிப்து தேசம் இருக்குது. ரஷ்யாவுடைய சப்போர்ட்ல எகிப்து தேசம் சொல்லிட்டு ரஷ்யா சொல்லிட்டா, நீங்க ஒரே ஓவர் நைட் ஒரு பக்கம் எகிப்து, அந்த மேப் நான் அடுத்த வாரம் கொண்டு வரேன், இன்னொரு பக்கம் ஜோர்டன், மேல லெபனான், அந்த பக்கம் சிரியா, சவுதி அரேபியா, ஈராக், எல்லாரும் சொல்றாங்க நாளைக்கு நம்ம அடிச்சு க்ளோஸ் பண்ணிடுவோம்டா அப்படின்னு. அப்படியெல்லாம் பிளான் பண்ணியும் கூட இவர்களால் மேற்கொள்ள முடியும். எப்படி உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன்னு, இஸ்ரேலுடைய யுத்த தளவாடங்கள் நாளைக்கு யுத்தம்னா முந்தின நாள் சாயங்காலமே லோ லெவல், மத்திய தரைக்கடல்ல உள்ள லோ லெவல்ல பறந்து போய் எகிப்தில் உள்ள எல்லா ஏர்கிராப்டையும் அவன் அடுத்த நாள் மேல ஏற முடியாதபடி முதல்ல கண்ட்ரோல் டவர், ரெண்டாவது கம்ப்ளீட் டிஸ்ட்ராய்ட் ஆல் த ஏர்கிராஃப்ட். ஒரே டைம்ல எல்லா நாடுகள்லயும் முதல் நாள் அட்டாக், இவன் நாளைக்கு அட்டாக் பண்ண போறாங்க. அது மாத்திரம் இல்ல, அநேக சுவாரஸ்யமான சம்பவங்களும் உண்டது. சுயஸ் கால்வாய் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. அதனுடைய ஏன்னா இப்ப எடுக்கும் போதுதான் இதையும் எடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு வந்துகிட்டு இருக்கு. அந்த சுயஸ் கால்வாய் எவ்வளவு முக்கியமான ஒரு பகுதி. சுயஸ் கால்வாயை க்ளோஸ் பண்ணிட்டா சுத்தி வரணும், மாதக்கணக்காகும். அப்புறம் 1969 வார் ஆஃப் அட்ரிஷன் சொல்லுவாங்க. அது எய்த் தேசம் இவர்களுக்கு எதிராக கொண்டு வந்த யுத்தம். அடுத்தது யோம் கிப்பூர் யுத்தம். யோம் கிப்பூர்னா பாவ நிவர்த்தியின் நாள். 7வது மாசம் 10ஆம் தேதியில கொண்டாடப்படுகிற யோம் கிப்பூர் யுத்தம். 1ஆம் தேதி எக்கால பண்டிகை 7ஆம் மாசம், 10ஆம் தேதி பாவ நிவர்த்தியின் நாள், அதுக்கு அடுத்த வாரம் கூடார பண்டிகை. இந்த பாவ நிவர்த்தியின் நாள்ல இந்த ஜனங்கள் எல்லாம் உபவாசம் இருக்கணும். யோம் கிப்பூர், யோம்னா டே. அப்போ பாவ நிவர்த்தியின் நாள்ல இஸ்ரேல் ஜனங்கள் உபவாசத்துல இருப்பாங்க. அதான் அன்னைக்கு பிரதான ஆசாரியன் மகாபரிசுத்தலத்திற்குள்ள ரத்தத்தை செலுத்தி பாவ நிவர்த்தி நடக்கிற நாள். அன்னைக்கு எல்லாரும் உபவாசம் 1ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதி வரை உபவாசத்தோட தன்னுடைய ஆத்துமாக்களை தாழ்த்த வேண்டும். அதை பயன்படுத்தி இஸ்ரவேலர்கள் சுற்றி இருக்கிற நாடுகள் இவர்களுக்கு எதிராக யுத்தத்தை பிரகடனப்படுத்தி யுத்தம் பண்ணாங்க. இவங்க எல்லாரும் உபவாசத்துல இருக்காங்க. அந்த நேரத்துல திருப்பி இஸ்ரவேல ஆயத்தம் பண்ணி பிடிச்செடுத்தாங்க. அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் மாத்திரம் இல்ல, தேவனுடைய அங்க திட்டங்கள் நிறைவேறிச்சு. அடுத்தது லெபனான் யுத்தம். அப்புறம் 1991 கல்ஃப் வார் நமக்கு தெரியும். ஸ்கட் அடிச்சா யாரு? ஈராக், சத்தாம் ஹுசைன். இஸ்ரேலுக்கு எதிராக ஸ்கட் அடித்தா. இல்ல நீங்க பாத்தீங்கன்னா எப்படிதான் ஆண்டவருடைய செயல்பாடுகளுக்கு இன்றைக்கு அவர் ஒரு தேசமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறத பார்க்கலாம். இவர்களுடைய விளக்கங்கள் கர்த்தருக்கு சித்தமானால் அந்த ஒவ்வொரு சாம்ராஜ்யங்கள் இவங்களெல்லாம் கொண்டு வர வாஞ்சியா இருக்கிற. இன்னொரு இன்ஃபர்மேஷன், அடுத்த கம்மிங் மண்டே இங்கிலீஷ் பைபிள் ஸ்டடி இருக்காது. நான் கொஞ்சம் பிஸி எனக்கு. அதனால என்னுடைய மகளுக்கு ஒரு சின்ன ஒரு காதுக்கு பின்னால ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. தயவுசெய்து ஜெபம் பண்ணிக்காங்க, கர்த்தர் எல்லாம் வாய்க்க பண்ணுவார். சரியா? அப்போ மண்டே பைபிள் ஸ்டடி இருக்காது இங்கிலீஷு. கர்த்தருக்கு சித்தமான அடுத்த வாரம் தமிழ் இருக்கும், இல்லையானா நான் இன்ஃபார்ம் பண்றேன். ஸோ இந்த நாள்ல சொல்லுகிற காரியங்கள் தான். தேவன்
நம்மையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். We are called to be blessed children of God. அது எப்படி நடக்குதுன்னா சூழ்நிலைகளை நமக்கு சாதகமாக கொண்டு வருவார். எல்லாமே ஏன்னா சரியான ஆள்களை போய் பார்த்து எந்த ஒரு பிரச்சனைன்னா, இப்போ என் மகளுக்கு கூட ஒரு சின்ன பிரச்சனை, அது எல்லாரும் செய்ய முடியாது. கரெக்டான ஒரு நபரை கொண்டு ஆண்டவர் காட்டு. அது மாதிரி நிறைய நமக்கு பினான்சியல் ப்ராப்ளம் இருக்கலாம், சரியானதை கொண்டு வரும். பிள்ளைகள் படிப்பு அட்மிஷன் விஷயத்துல சரியான நபரை காட்டுவோம். ஆனா நாம ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கும் பொழுது இவளெல்லாம் அழகா நமக்கு சாதகமாக காட்டுவோம். நம்ம அப்படிதான் நம்ம அப்படித்தான் ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளா மாறும். நம்முடைய சந்ததிகள் ஆசீர்வாதத்தின் சந்ததிகளா மாறும். சும்மா ட்ரையா வாழக்கூடாது. நம்ம அதுக்கு கொடுக்கல. சும்மா பேர் கிறிஸ்தவனா வாழுவதற்கு இல்லை. இந்த வாக்கு தத்தங்களை பெற்று ஆசீர்வாதத்தின் சந்ததிகளை நாம உருவாக்கும். நம்முடைய ஜீவிதமும் நாளும் பொழுதும் வேஸ்ட் ஆகக்கூடாது. நம்ம உருவாக்கி இருப்பதே நீ சகல சிருஷ்டிகளையும் எல்லாருக்கும் போய் சொல்லுங்க. அப்பதான் நாம நம்முடைய சந்ததிகளை தேவன் ஆசீர்வதிக்க முடியும். எல்லாரும் கூட ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னுடைய சந்ததிகளை ஆசீர்வதி. எல்லாரும் கரங்களை தலைகளில் வைத்து, ஆண்டவரே எங்களுடைய சந்ததியை வர்த்திக்க பண்ணுமையா, எங்களுடைய பிள்ளைகள் எப்படியா ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். உங்களுக்குள்ள எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அதுக்கு தக்கதாக ஒரு தேசம் உருவாவதற்கு எவைகளெல்லாம் நபர்களை பயன்படுத்தினார், சூழ்நிலைகளை பயன்படுத்தினார், விஞ்ஞானத்தை பயன்படுத்தினார், ஜனங்களுடைய பணத்தை பயன்படுத்தினார், அவங்க போய் உழைப்பை பயன்படுத்தினார். அதே போல நம்முடைய உழைப்பை பயன்படுத்துகிறவர். அதே போல நம்முடைய பாடுகள் உபத்திரங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்காக யாவற்றையும் செய்து முடியும். Keep praying now. Keep praying. Whatever the problem, you tell it. அதை சொல்லுங்க. ஆண்டவரே நீங்களுக்கு விடுதலை தாருங்க. ஆண்டவரே இந்த பிள்ளைகள் படிக்கலையா, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. இல்ல பிரச்சனைகளா, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. அல்லது வியாதியா, பலவீனங்களா, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. கர்த்தர் உங்களை தொட்டு ஆசீர்வதிப்பார். நம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பதே பெரிய. ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அநேகர் இந்த இடத்துல வந்திருக்கிறாங்க. கர்த்தர் அற்புதம் செய்கிறபடியால் நன்றி. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. பின்மாறிய பொழிந்திருங்க. Holy Spirit, thank you, Lord. Thank you for the miracle you are doing. வர நாட்கள்ல இருக்கிற அடியுடைய எல்லாரும் கூட என்னுடைய மகளுக்காக கூட ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஏஞ்சல், அவளுக்கு ஒரு சின்ன காதுல ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. வருகிற மண்டே அல்லது டியூஸ்டே கர்த்தர் அற்புதம் செய்ய போறீங்க. அதற்காக நன்றியா. அந்த ஒவ்வொருவரையும் I bless everyone in the name of Jesus. Thank you for this beautiful evening, Father. உடைய கரங்கள்ல ஒப்பு கொடுத்து ஆளுக செய்யுங்க. அன்பு இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. ஆமென். Thank you all for coming. ஐயா வாங்க. சோத்ராம். Praise the Lord, Pastor. Thanks, Pastor. ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான மெசேஜ். Thank you. ஆமா. Thank you.